ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜாவித். ஒரு 2-3 நாளாகவே நம்ம சேனலில் ஒரே அக்வாரியம் விஷயமாக வரும். அக்வாரியம் ஃபிஷ்ஷு விஷயமாக தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ என்னென்னா, ஃபிஷ்ஷை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ கருத்து நீங்களும் கற்றுக்கிட்டுருங்க. ஸோ ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் தேவைன்னு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபிஷ் வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, ஃபிஷ்ஷுக்கு பொதுவாகவே டேங்க்கை நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, டேங்க் வாங்கிட்டு வந்தோடனையும் அதில் அப்படியே கழுவி அப்படியே வாட்டர் பிடிச்சி அப்படியே ஃபிஷ்ஷை வெளியில் விட்டு அப்படியே விட்டுருவீங்க. அதனால என்ன ஆகும், ஒரே நாளில் ஃபிஷ்ஷு செத்து போயிடும். நான் அப்படி விட்டிங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நான் அப்படி விடலை, கண்டிஷன் பண்ணி தான் விட்டேன். நீங்களும் கண்டிஷன் பண்ணி தான் ஃபிஷ்ஷே விடணும். என்ன கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் வாங்குறதுக்கு முன்னாடியே டேங்க் பார்த்திங்கன்னா முன்னாடியே நல்லா அந்த டேங்க்கு தண்ணியை போட்டு வாட்டர் போட்டு ஃபில் பண்ணிட்டு மோட்டரை போட்டு விட்டிங்கன்னா ஒரு 3 to 4 hours வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு நாள் கூட விட்டுருங்க, ஓகேவா? அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபிஷ்ஷை வாங்கி விட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு ரொம்ப நாளைக்கு ஸ்டாவாமல் இருக்கும். அப்படி நீங்கள் விட்டுறக்கூடாது. அதை கவரோடு அப்படியே வச்சுட்டு அதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுல்ல. நம்ம இப்படி ஒரு புது வீட்டுக்கு ஏதாவது போனோன்னா உடனே நம்ம தூக்கம் வராது, கொஞ்சம் இது ப்ராப்ளமாக தான் இருக்கும் உடனே போனனால. அதனால ஃபிஷ்ஷுக்கும் அப்படி தான், ஒரு இடத்துக்கு புதுசாக போனாலே இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ரொம்ப இதாகும். அதனால ஃபிஷ்ஷை கண்டிஷன் பண்ணி விட்றது தான் ரொம்பவுமே பெட்டர். அந்த பாக்கெட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த டப்பு ஃபிஷ் டேங்கோ அப்படியே வச்சு தான் அது கண்டிஷன் பண்ணணும். ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டோம், ஓகேவா? அப்படி தான் விடணும். அப்படி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படி தான் கண்டிஷன் பண்ணணும், ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்கள் வாஷ் பண்ணுறாங்களா, சில பேர் சோப் போட்டு வாஷ் பண்ணுவீங்க. சோப் போட்டு நிறைய பேர் வாஷ் பண்ணுவீங்க, எக்கச்சக்க பேர் அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா மீன் சீக்கிரமாகவே செத்து தான் போகும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணால் போட்டு போதும், சூப்பராக நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஒரு ப்ரஷ்ஷு போட்டு எடுத்துக்கோங்க. அந்த கீ இடத்துக்கு பண்ணுறதுக்காண்டி அதுக்கு தனியாக ஒரு ப்ரஷ்ஷு, சைடு பீஸுக்கு இன்னொரு ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கனாலே போதும். சோப் போட்டு லிக்யூட்லாம் போட்டு கழுவுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கழுவுனீங்கன்னா ஒரே நாளையா ஃபிஷ்ஷு செத்து போயிடும். அப்படிலாம் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டோன்ஸு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா அந்த டர்ட்டிஸ் கிருமிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து போகும். இந்த மாதிரி தான் கழுவணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு ஆரோக்கியமாக ரொம்ப வருஷத்துக்கு வாழும், ஓகேவா? நான் ஃபிஷ்ஷை கண்டிஷன் பண்ணி தான் விட்டேன். ஸோ ரொம்பவுமே நல்லா தான் இருந்துச்சு. வெயிலுக்கு இப்போ இருக்கிற வெயிலுக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ குளிர்காலத்தில் சரியான குளிர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வெயில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. வெயில்னாலே ரொம்ப இதாயிடும், அந்த வெயிலுக்கு தாங்காமல் மீன் செத்து தான் போகும். அதனாலேயே ரொம்பவுமே நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அது பதிலாக இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்கு ஃபிஷ்ஷு மீனுக்கு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு அதிகமாக போட்டுருவீங்க. சில பேர் நல்லா சாப்பிட்றது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாமல், ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 2 மீன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 6 ஃபுட்டு இல்லைனா 7 ஃபுட்டு போடலாம். 7 பீஸ் போடலாம். 7 பீஸ்னால் அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது நீங்கள் 7 போடலாம். இந்த மாதிரி போட்டால் சாப்பிடணும். நீங்கள் போட்டுக்கு டப்பா அரை பாக்கெட் அப்படியே கொட்டினீங்கன்னா 7 ரொம்பவுமே அதிகம் தான். ஒரு 6-5 போடலாம். 6-5 போட்டிங்கனாலே ரொம்பவுமே நல்லா சாப்பிடும், ரொம்ப நாளுக்கு உயிரோடே வாழும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் போய் ஃபிஷ் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா ஒரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது வரும், பேர் என்னமோ வரும், ஒரு சொட்டு மருந்து மாதிரியே இருக்கும், ட்ராப்ஸ் மாதிரி, இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். அதை வாங்கி அதில் ட்ராப்ஸ் விடுங்க. அதுவுமே ரொம்பவுமே நல்லது. அது விட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு டேங்க்குக்கும் இந்த க்ரீனு, எல்லோ, ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரி கலரில் இருக்கும், ஓகேவா? கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, டெக்கரேஷன் அதிகமாக பண்ணணும், வர கெஸ்ட்டுக்கு பூராமே அந்த ஃபிஷ் டேங்க் மேலே தான் கண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ டெக்கரேஷனுக்கும்
இங்கே டெக்கரேஷன் வச்ச பாதி தொட்டிக்கு இடம் இருக்குது டெக்கரேஷனுக்கு. ஆனால் மெயினாக அந்த ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அதில் எப்படி ஃபிஷ் வாழும்? செத்து தான் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கப்புலையும் சின்ன சின்ன பொருள்லையா நீங்கள் வைக்கிறீங்க. ஈசந்தர் கப்பு அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷு செத்துப்படும். 5 லிட்டர் தண்ணியாவது அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ்ஷு சாகாமல் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வந்து கண்டிஷன் பண்ணி விட்டிங்கன்னா சாகாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் நம்ம டேங்க்கு ரெடி ஆகும். நம்ம டேங்க் ஒன்று வாங்குகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷை டேங்க்கில் தான் வளர்க்கணும்னு இல்லை. நம்ம பக்கெட்டோ ஒரு சின்ன டப்பா அந்த மாதிரி இருந்தால் கூட அதுலேயும் வளர்க்குறோம். டேங்க்லலாம் வளர்ந்தால் தான் மீன் அங்கே இருக்குன்னா மீன் வாங்கவே வேணாம். ஓகேவா? ஸோ நானுமே இது வரைக்கும் டப்பில் தான் வளர்த்துருந்தேன். பவுலு டப்பு தான் வளர்த்துருந்தேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபிஷ் டேங்க் வாங்கியிருக்கேன். ரொம்பவுமே ஆசைப்பட்டு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். வாங்கணும்னு நினச்சப்போ வாங்கவே முடியல. ஆனால் இப்போ ஒரு டேங்க் வாங்கலான் இருக்கேன். செகண்ட் ஹேண்ட் டேங்க், சூப்பரான டேங்க் இருக்குது. நல்லா பெரிய சைஸ் டேங்க்கு. அதை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வீடியோ காமிப்பேன். அது வாங்க போகும்போது வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்துறேன். ஓகேவா? டாடா பை பை. See you. நாளைக்கு ஒரு சேர்ந்துடும். பாய்.